Hello my dear students, welcome back to my channel. So இது Python with Tkinter ஓட டே 4 ஓட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு லேபிள் என்ட்ரி பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் பட்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய டேட்டாவை கெட் பண்ணுறது எப்படி கெட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம டாபிக்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நம்மளோட டிக்கெண்டரில் சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ என்ன பேக்கேஜ் அப்படின்னா பில்லோ அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஸோ பில்லோ அப்படிங்கிறத நான் வந்து இன்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் பில்லோவுக்கு ஷார்ட் கீவேர்டு வந்து பிஐஎல் அப்படிங்கிறது. இது கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது இன்பில்டு கீவேர்டு. ஓகே, அதை நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இம்போர்ட் இமேஜ், அந்த பில்லோ அப்படிங்கிற ஒரு இமேஜில் இருந்து அது ஒரு மாடியூல். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ், ஒரு மாடியூல் இல்லை, 2 மாடியூல் இல்லை, எக்கச்சக்கமான மாடியூல்ஸை இன்செர்ட் பண்ணது தான் ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பில் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். ஓகே, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நான் இமேஜ் அப்படிங்கிற ஒரு மாடியூலையும் இமேஜ் டிகே அப்படிங்கிற ஒரு மாடியூலும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இமேஜும் இமேஜ் டிகே அப்படிங்கிறதும் எதுக்குள்ளே இருக்குது, பில் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இது 2 மாடியூல் தான் நான் வந்து மெயினாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜ் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி ப்ராசஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் பாத் அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்காமலையும் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக நான் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி இது வந்து ஒரு பாத் ஒரு வேரியபிள் மட்டும்தான். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். லைக் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இமேஜ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பாத்துன்னு இருக்கும், இல்லை காப்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் வித் சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து டேரக்டாக நீங்கள் காப்பி கொடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜோட டேரக்டரி வந்து உங்களுக்கு பேஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜோட டேரக்டரி இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. லைக் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த இமேஜை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த வேரியபிளில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இன்னொரு வேரியபிளில் இமேஜ் அப்படிங்கிற ஒரு இங்கே நம்ம மாடியூல் யூஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து வேரியபிளோட பேர், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து வேரியபிளோட பேர். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே மாடியூல் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாடியூல் இங்கே கால் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் என்ன ஓப்பன் பண்ண, ஓப்பன் அப்படிங்கிறது பைத்தானோட டாப்பிக்கில் இருக்கிற ஃபைல் ஹேண்டலிங்கில் இருக்கிற ஒரு கான்செப்டை. ஸோ இந்த இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எந்த இமேஜை, இமேஜ் அண்டர்ஸ்கோர் பாத். இது என்ன இருக்குது, எங்கே இருக்குது, இந்த இடத்துல நம்ம இமேஜ் டைரக்டரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டைரக்டரியை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த மாடியூல் சப்போர்ட் பண்ணும், இமேஜ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் சப்போர்ட் பண்ணும். அதை ஓப்பன் பண்ணி அந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணி எந்த வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இமேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம அது டேரக்டரி ஃபீட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த கோடில், இந்த லைனில். அடுத்து வந்து அது ஓப்பன் பண்ணியிருக்கோம் செகண்ட் லைனில். தேர்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட வித் ஹைட்டை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், இமேஜ் அண்டர்ஸ்கோர் ரீசைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இந்த இமேஜ் அப்படிங்கிற வேரியபிள், ஸோ அதை கால் பண்ணி ரீசைஸ் அப்படிங்கிற ஒரு இன்பில்டு கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கறது வித்தோட சைஸு, செகண்ட் கொடுக்கறது ஹைட்டோட சைஸு. ஓகே, வித் ஹைட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை
4 இந்த மாதிரி டிஜிட்டாகவும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து ஒரு வேரியபிளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் டிகே நான் இந்த இடத்துல ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை கால் பண்ணி ஃபோட்டோ இமேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்பில்டு கீவேர்டு, அதை கால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ இமேஜ் அப்படிங்கிறது இந்த இமேஜ் டிகே அப்படிங்கிற மாடியூலில் தான் இருக்குது. ஸோ அதை கால் பண்ணி இந்த ரீசைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ராப்பராக நம்மளோட பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு ரீசைட் ஆகும். பேக்ரவுண்டாக இருக்கட்டும் ஆர் இமேஜாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த லைன் ஃபார்மேட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது ப்ராப்பராக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீசைஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரீசைஸ் ஆனதை லேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேரெக்டாக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் லேபிள் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு டெக்ஸ்ட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக லேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாடியூல் ஒரு விக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம வந்து டாப் அப்படிங்கிற வேரியபிள் எப்பயுமே அந்த விக்கெட் பர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா டாப் அப்படிங்கிறத கால் பண்ணுவோம். அதை நான் கால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து இமேஜ் அப்படிங்கிற ஒரு மாடியூல், ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு கீவேர்டு. இந்த இடத்துல அங்கங்கே இமேஜ்ன்னு இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கிறது எல்லாமே வேரியபிளோட கீ தான். ஸோ இமேஜ் ஈக்குவல் டு இது வந்து மாடியூலோட இமேஜ் தான். இமேஜ் ஈக்குவல் டு ஃபோட்டோ அப்படிங்கிறது. ஃபோட்டோ அப்படிங்கிற வேரியபிள் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபோட்டோ இமேஜ் அப்படிங்கிறது ரீசைஸ் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை கால் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து லேபிள் டாட் இமேஜ். ஸோ இது என்ன அப்படின்னா, லேபிள் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நம்ம இந்த வேரியபிளை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் ஈக்குவல் டு ஃபோட்டோ இந்த இடத்துல நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் கால் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் பார்ட் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஆனால் நம்ம பிளேஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேணும் இல்லையா, ஸோ எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது ஸோ ஆக்சுவல் நம்ம பண்ணுற மாதிரி தான். லேபிள் டாட் வேரியபிளை கால் பண்ணி பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வேணும், ஒய் ஈக்குவல்ட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து வித் ஹைட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் ஃபுல் இமேஜுக்கு லைக் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகி நமக்கு வரும். ஸோ அதே வந்து இல்லை எனக்கு பேக்ரவுண்ட்லாம் வேணாம், எனக்கு சைஸ் வந்து செட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வித் ஹைட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 100 அண்ட் ஹைட்டுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது வந்து என்ன ஆகணும், இப்போ 700 பிக்சல் எக்ஸ் ஆக்சஸ் வந்து மூவ் ஆகிருக்கணும். டாப் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 300 பிக்சல் மேலேருந்து கீழே வரணும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அந்த இமேஜ் செட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த இமேஜும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை நான் வந்து இமேஜ் மாடியூலாக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ நம்மளோட விஷ் தான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை நான் 1000 அப்படின்னு கொடுத்துட்றேன். லைக் 300 200 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு வந்தாச்சு. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஸோ இமேஜ் வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள். ஸோ அதோட ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாத் டைரக்டரியை நம்ம செட் பண்ணுறோம், அடுத்து வந்து அதை ஓப்பன் பண்ணுறோம், அடுத்து ரீசைஸ் பண்ணுறோம், இந்த ரீசைஸை ஃபோட்டோ இமேஜில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து அந்த வேரியபிளை கால் பண்ணி லேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து அதே லேபிளை கால் பண்ணி இமேஜ் ஈக்குவல் டு ஃபோட்டோன்னு கொடுக்குறோம், வேரியபிளோட பேர், அடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ வித் ஹைட்டும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்வே பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இதோட டிக்கெண்டரோட டாபிக்ஸ் கவர் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த டிக்கெண்டில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு மாடியூல்ஸை நீங்கள் கவர் பண்ணாவே போதும், ஒரு சிம்பிள் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம கோர்ஸ் எண்டில் கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.